ஹே காய்ஸ், ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டூடாஸ் கிச்சனில் சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தயிர் ஊற்றிக்கிறேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் கூட படும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கும். அப்போ தான் நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி எடுத்து மூடிடுறேன். அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா சிக்கன் ஜூஸியாக வேணும்னா ஏதாச்சும் ஃபோர்க் வச்சுட்டு நல்லா சிக்கனில் குத்தி விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா ஃபோர்க்கால் குத்தி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சிக்கனை பொரிக்க கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கடலெண்ணெய் மற்ற ஆயிலை கம்பேர் பண்ணும்போது கடலெண்ணெயில் பொரிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக சிக்கனை போட்டுக்கலாம். நான் ஃபோர்க்கில் போட ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு சரியாகவே வரலை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓகேனா நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லா சிக்கனையும் போடுறேன். ஒட்டாமல் போடுங்க, கொஞ்சம் தனித்தனியாக. அப்போ தான் இந்த எண்ணெயில் சிக்கன் நல்லா வேகும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். பாருங்கள், சிக்கன் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா முன்னாடியும் பின்னாடியும் நல்லா
திருப்பி விடுங்க. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு எடுத்துடுறேன். இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ சிக்கன் 65 ரெடி. நான் அது வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ண என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டார். பாருங்கள் கைஸ், ரொம்ப நல்லா வெந்திருக்கு. சிக்கன் எல்லா பக்கட்டும் நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு சிக்கன் அந்த டைம் எடுத்து ஜஸ்ட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். பார்க்க சொல்ல ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது. ஜஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண சொல்ல ஈஸியாக அந்த ஃப்ளஷ்லாம் வெளியே வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்லேயே செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட சொல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளால் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும். நான் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது ரியலாக. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா நாங்கள் புது டிஷ்ஷஸ் எதனா ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.